அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பாகம் 3. இந்த காணொலியில் குடும்ப அமைப்பை சீரழிக்கும் காரணங்கள் சிலவற்றை பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக நாம் கொஞ்சம் சிந்தித்து அப்படியே சீர்தூக்கி பார்த்தால் இந்த குடும்ப அமைப்பை சீரழித்து பாழாக்கக்கூடிய பலவிதமான கெட்ட சிந்தனைகள் மக்கள் மத்தியில் தூவப்படுகின்றன, பிரச்சாரம் செய்யப்படுகின்றன. அதை நன்மையாக காட்டுகிறார்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள். குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பும் நிர்வாகமும் தேவையில்லை என்றும், அப்படி ஏன் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை என்றும், ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் அவர் விருப்பப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அதே போன்று உரிமைகள் பெண்களுக்கும் இருப்பதால் ஒரு பெண்ணும் தான் விரும்பியபடி, அவர் விரும்பியவாறெல்லாம் அவர் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்றும் போதிக்கிறார்கள். குடும்பம் என்ற இந்த கட்டுக்கோப்பும், குடும்பம் என்ற எந்த ஒரு கட்டுக்கோப்பும் நமக்கு தேவையில்லை என்றும், அறிவு ஜீவிகள் என்று தங்களை பிதற்றி கொள்ள என பிதற்றி கொள்கின்றவர்களால் மூளையற்ற அரை வேக்காடுகளால் மக்களுக்கு முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இப்படி ஒரு பிரச்சாரம். அதை மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சியாக, இதை கூட மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சியாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகளை ஊடகங்களும் பெரிதுபடுத்தி இது போன்ற செய்திகள் எல்லாம் சேகரித்து தவறான பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. குடும்பத்தை சீரழிக்கும் காரணங்கள் என்னவென்று நாம் ஆய்வு செய்தால் அவற்றில் மிக முக்கியமான 3 காரணங்களை குறிப்பாக நம்ம சொல்லலாம். நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் எவைகள் எல்லாம் குடும்பங்கிற அந்த கட்டுக்கோப்பை சீரழித்து நாசமாக்குகிறது என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இது என்பது இந்த காலத்தின் கட்டாயம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதனால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது. ஆகவே குடும்பத்தை சீரழிக்கும் காரணங்கள் என்னென்னவென்று நாம் ஆய்வு செய்தால் அவற்றில் மிக முக்கியமான 3 அம்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. மனிதனை வழிகெடுப்பதற்காக சைத்தான் இந்த 3 செயல் திட்டங்களையும் பயன்படுத்தி அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான். அந்த 3 தவறான செயல் திட்டங்களில் முதலாவது செயல் திட்டம் துறவறம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை கிடையாது, அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை கிடையாது. இல்லறம் என்ற செயற்கை உறவும் தேவையில்லை அவர்களுடைய வாதம். சைத்தான் தீட்டுகின்ற மாய வலை முக்கியமான அங்கத்தில் இருப்பது துறவரம். நமது ஆசாபாசங்கள் எல்லாம் மனிதனுக்கு இறைவன் மூலமாக ஏற்படுத்தி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஆசாபாசங்களை எல்லாம் துறந்துவிட்டு கடவுளுக்காகவே நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முடிவுடன் செயல்படுவதுதான் துறவரம். கடவுளுக்காக தவம் இருக்க வேண்டும், கடவுளுக்காக தியானத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிப்பதை புனிதமாக கருதுவது பல மதங்களில் மிக முக்கியமான கோட்பாடாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்படி துறவிகளாக இருப்பவர்கள் தான் அந்த மதத்தின் பீடாதிபதிகளாக
இப்படி துறவிகளாக இருப்பவர்கள் தான் அந்த மதத்தின் பீடாதிபதிகளாகவும் ஞானிகளாகவும் பெரிய அறிவாளிகளாகவும் பொதுமக்களால் கருதப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு மக்களை மூளை சலவை செய்து சைத்தான் மாய வலையில் சிக்க வைத்து விட்டான். குடும்பத்தில் ஈடுபட்டு பிள்ளை குட்டிகளை பெற்று சமூகத்தோடு வாழ்கிற நம்மை எல்லாம் விட சிறந்த மக்களாக துறவிகள் எல்லா மதங்களிலும் கருதப்படுகிறார்கள். இந்த சிந்தனை எல்லோருக்கும் வந்தால் மனித குலம் முடிந்துவிடும், அன்றே முடிஞ்சு போயிடும், அழிந்துவிடும். ஏதோ லட்சத்தில் ஒருவன் இந்த துறவரம் என்ற சிந்தனையில் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். துறவரம் என்ற இந்த வியாதி பரவி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த துறவரத்தை முடிவாக எடுத்தால் அத்தோடு அதே நிமிடம் உலகம் அழிந்துவிடும். பிள்ளைகள் பிறக்காது கியாம நாள் வரை உலக முடிவு நாள் வருவதற்கு முன்பாகவே மனித சமூகம் முழுமையாக ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். எனவே குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, துறவரமே கதி என்று வாழ்வதுதான் சைத்தானின் மாய வலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் இந்த துறவரத்திற்கு சாட்டை அடி கொடுக்கும் விதமாக விரட்டி அடிக்கிறது. துறவரத்தை மாபெரும் குற்றமாக கருதி வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கிறது. இருப்பினும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள முஸ்லீம்களும் துறவரம் என்ற தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களில் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பது புனிதமாக முஸ்லீம்களிடத்திலும் பரவி இருந்தது, இன்றும் சிலரிடம் இருக்கிறது. தற்போது ஏகத்துவ சிந்தனையின் எழுச்சி தமிழகத்தில் எடுத்து சொல்லப்பட்ட பிறகு அது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இருப்பதால் துறவரம் இஸ்லாத்தில் கூடாது, அது குற்றம் என்று மக்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு துறவரத்தை முஸ்லிம்கள் கடந்த காலங்களில் ஆதரித்தார்கள் என்றால், துறவரத்தை கடைபிடிப்பவர்கள் அவுலியாக்களாகவும் பெரிய மகான்களாகவுமே பார்க்கப்பட்டு இருக்கிறார்கள். மகான் என்பதற்கு அடையாளமே துறவரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தவறான வழியில் மக்கள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள். மேலும் திருமண வாழ்க்கையையும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்வதையும் சமூக வாழ்க்கையில் ஈடுபடுவதையும் கொச்சைப்படுத்தி பிரச்சாரமும் செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு ஒரு உதாரணமாக குணங்குடி மஸ்தான் என்ற ஒரு அறிவிலி அவுலியாவை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இவர் முஸ்லிம்களால் மதிக்கப்படுகின்ற மகானா. இவரது பெயரில் சென்னை தண்டையார்பேட்டை உள்பட பல்வேறு இடங்களில் அவருக்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள். இவர் தனது பாட்டில் அவங்களுடைய கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாம் என்ன பாட்டு வடிவில் எழுதி வச்சுருப்பாங்க. அதான் குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள். தனது பாட்டில் பெண்களை கொச்சப்படுத்தி ஏராளமாக ஏசி பேசி எழுதி வைத்திருக்கிறார். எப்படி? சங்கையும் போக்கி சதிமானமாக சக செஞ்சிடுவா, சங்கையும் போக்கி சதிமானமாக சக செண்டியாக்கி வித்திடுவாள், வெகு பங்கப்படுத்தி விடுவாள். அந்த மங்கையர் ஆசை வைத்ததையோ வையத்தில் பெண் கொண்ட பெயர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே என்று எழுதியிருக்கிறார். இந்த பெண்கள் ஆண்களுக்கு இருக்கிற மரியாதையை எல்லாம் போக்கி விடுவார்கள், வெக்கங்கெட்ட செயல்களை நம்மை செய்ய வைத்து விடுவார்கள், நம்மை கேவலப்படுத்தி விடுவார்கள். இப்படி பெண்கள் மீது ஆசை வைத்து கேடு கெட்டு விட்ட உன் பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே என்கிறார். இதன் மூலம் பெண்கள் ஆண்களின் மரியாதையை கெடுத்து விடுவார்களாம், கேவலப்படுத்தி விடுவார்களாம். இஸ்லாத்தின் போர்வையில் இவர்கள் தங்களை மறைத்து கொண்டு இப்படியெல்லாம் கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கவிதைகள் ஒரு காலத்தில் மஸ்தானுடைய பாடல்கள் என்று பள்ளிவாசல்களில் கூட பாடப்பட்டு வந்திருக்கிறதா. என்ன இப்போ மவுல் ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல பள்ளிவாசலில், அதே போல் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அடுத்து மேலும் சொல்கிறாரு, தங்க நகையையும் முகப்பணி சேலையையும் தாவெனவே குரங்காட்டுவாள். பெண் என்பவள் தங்க நகை வேண்டும், நல்ல அழகான சேலைகள் வேண்டும், துணிமணிகளும் வேண்டும் என்று ஆண்களை ஆட்டி வைப்பாளாம் என்று பெண்கள் சமூகத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ஊனப்படுத்துகிறார். ஆதியை தேடி அருள் பெற நாடி அழுதழுது மடி பிடிப்பாள். நீதான் ஏதென்ன விட்டு பிரிவது மென்றவள் ஏங்கி ஏங்கி துடி துடிப்பாள். அதாவது அல்லாவை தேடி நாம் துறவரத்திற்கு சென்றால் நமது மடியை பிடித்து அழுது துறவரத்திற்கு செல்லாதே என்று பெரிய ஒப்பாரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி தடை செய்கிறாளாம். அல்லாவிற்காக எங்காவது போகலாம் என்று நினைத்தால் ஏங்கி ஏங்கி துடி துடிச்சு போயிடுவாளாம். நாடி குருவடி தேடி நடக்கின்ற நற்செயலை கசப்பாக்குவாள். குருவடி என்றால் சேக்கு முரீது என்று பொருள்படுமா. முரீது வாங்கி கொண்டு சேக்குடன் செல்வதை கசப்பாக்கி விடுவாளாம். அவருடன் போகாதே, என்னுடனே இரு என்று கூறுவாள். ஓடி திரிந்தே அலைந்து பணங்கள் இருந்தாலே தேடென்று தாக்குவாள். தேடும் பொருளை தன்னை காணிலும் தேசத்தில் யார் என்று தூக்குவாளாம். ஓடி ஓடி உழைச்சி காசு பணத்தை தேடி கொண்டு வான்னு சொல்லுவாளாம். ஓடி ஓடி உழைத்து கொட்டினால் உலகத்தில் உன்னை மாதிரி யாரும் உண்டா என்று பாராட்டுவாளாம். ஓடி ஓடி உழைத்து காசு பணத்தோடு வந்து அவள்கிட்ட கொட்டுனா உன்ன மாதிரி மனுஷன் யாரும் உலகத்தில்னு பாராட்டுவாளாம். இப்படியெல்லாம் பெண்களை கேவலப்படுத்துகிறார். பெண்கள் என்றால் நச்சு பாம்பு போன்று என்று தவறான சித்தரிப்பை உண்டாக்கியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் மூலமாக. அடுத்து ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். ஆடு மாடு வீடு போன்றவை வேண்டும் என்பதற்காக ஆண்டவனையே மறக்க செய்திடுவாளாம் பொம்பளை. இப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் குடும்ப வாழ்க்கை வேண்டாம், அவரவர் தன்னை மட்டும் காத்து கொண்டால் போதும் என்று கூறும் ஒரு செய்திதான் துறவரம். ஒரு நல்ல சித்தாந்தமாக கடந்த காலங்களில் கருதப்பட்டு வந்துள்ளது என்பதற்கு இவைகள் ஒரு சின்ன உதாரணம். திருமணமே வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்தவர்களும் திருமணம் முடிக்காமலேயே தங்களுடைய வாழ்நாளை பாழாக்கியவர்களும் இஸ்லாத்திற்கு எதிரியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருபோதும் இறைநேசர்களாக இருக்கவே முடியாது என்ற உண்மையும் தெரியாமல் துறவரம் மேற்கொள்பவர்கள் மகான்களாகவும் அவுலியாக்களாகவும் இருப்பார்கள் என்ற தவறான எண்ணம் முஸ்லிம்களிடமும் இருந்தது என்பதற்கும் இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த துறவரம் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் இடத்துல